வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் காலையில் வீட்டு வேலை செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு விளாகாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே பெருக்கி கோலம் போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்துடுச்சு, 7 மணிக்கெலாம் தண்ணி வந்துடும். இப்போ டைம் 7:15 ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், துணியெல்லாம் மிஷினில் போட்டு தண்ணி பிடிச்சிக்கினே இருந்தேன். தண்ணி பிடிச்சினே தான் எல்லா வேலையும் நான் செய்வேன். பாத்திரம் கழுவிடுவேன், துணி துவைச்சிருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் செய்கிறேன். இப்போ வந்து தண்ணி பிடிக்கிறோம். வெளியெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு தவளையை நல்லா கழுவி சோப்பு போட்டு கழுவிட்டு தண்ணி குடிக்க உள்ளே பிடிச்சின்னு வந்து வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். தண்ணி இப்போ வந்து 7:30 மணிக்கெலாம் நின்றுடும். தண்ணி எல்லாத்துலேயும் பிடிச்சின்னு வந்து உள்ளெல்லாம் வச்சுட்டேன். தண்ணி மூடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்ய போகிறேன். சாப்பாடு வந்து நேற்று ரேஷனுக்கு போயிட்டு வந்தேன். ரேஷன் அரிசி தான் வாங்கின்னு வந்து அரிசி பார்க்குறதுக்கு நல்லா சின்னதாக மெலிசாக இருந்தது, வீட்டு அரிசி மாதிரியே இருந்தது. அதனால் சரி சாப்பாடு இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம், எப்படி வருது, நல்லா இருக்குதான்னு பார்க்கலான்னு அந்த அரிசி தான் ஊற வச்சேன். ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒழுக்கிட்டு கல் இருக்குதான்னு பார்த்து ஒழுக்கினேன். ஆனால் கல் இல்லை. ஒழுக்கி அதை வந்து வச்சிட்டேன். டீ போடலான்னு பார்த்தேன். சரி ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு வச்சு முதல்ல சாப்பாடு வடிச்சிடலாம் அப்படின்னு சாப்பாடு செய்கிறேன். எங்கள் பூனைக்குட்டி போயிட்டு பக்கத்து வீட்டில் போய் விளையாடிட்டு வருது. அதை தான் இப்போ நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பூனைக்குட்டி அது வந்து சும்மாவே இருக்காது, என்னை தான் தேடுது. அது தேடி பார்த்துட்டு நான் காணோம் அப்படின்னு வெளியே போயிடுது. அதுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வந்து டீ போட போகிறேன். டீ போடலான் தான் இருந்தேன், ஆனால் போடலை. அரிசி ஒழுக்கி உலையில் வைக்க போகிறேன். அரிசி நல்லா இருக்குது, நல்லா வீட்டு அரிசி மாதிரி தான் இருக்குது. கடையில் வாங்கின அரிசி மாதிரி தான் இருக்குது. பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு, ஆனால் இறக்கி வச்சுட்டேன். ஒலை மட்டும்தான் வச்சுருக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். இது வந்து நேற்று சந்தைக்கு போயிட்டு காய் வாங்கின்னு வந்தேன், கூடவே மீனும் வாங்கின்னு வந்தேன். கிழங்கா மீன் 1 கிலோ 200 ரூபான்னு விற்றாங்க. சரி வாங்கின்னு வந்து குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு வாங்கின்னு வந்தேன். வாங்கின்னு வந்து குழம்பு பாதி 1/2 கிலோ குழம்பு வச்சுட்டேன். 1/2 கிலோ மீனை வந்து வறுத்துட்டேன். இப்போ சாப்பாடு வடிச்சிட்டேன். சாப்பாடு சூப்பராக இருக்குது, பார்க்க சாப்பிடவும் நல்லா இருந்தது. இப்போ சாப்பாடு போட்டு எங்கள் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். சாப்பாடு, மீன் குழம்பு, வறுத்த மீன் ஒன்று தான் இருந்தது. நைட்டு சாப்பிட்டேன் எல்லாத்தையும். இது வந்து மிச்சம், அதை தான் கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு டிஃபன் கட்டிக்கின்னு கிளம்ப போகிறாங்க. இதோட இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.